இப்போ கோயில்களை பற்றி புராண கதைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புராணங்கள் மூலியமாக தான் ஒரு தோஷங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய யோகத்தையும் அதை முன்பே வகுத்து வச்சிருக்காங்க. அப்படி கோயில்களும் அதற்காகவே உருவாக்கப்பட்டது. அதில் முதலில் தோன்றிய கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரகோஷ மங்கை, நடராஜ பெருமாள் கோயிலோட அமைப்பு உத்திரகோஷ மங்கை. இந்த உத்திரகோஷ மங்கை ராமநாதபுர ராமேஸ்வர இடத்துல இருக்கு. அந்த கோயிலுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் கிடையாது. அங்கே சூரியன் இருக்கு, செவ்வாய் இருக்கு, சந்திர பகவான் இருக்கு. தசரதர் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக அங்கே ஒரு யாகம் நடத்தி, அந்த யாகத்தின் மூலியமாக வேத தூதர்கள் ஒரு பாயாசத்தை கொடுத்து அதன் மூலியமாக தன் மனைவிகளுக்கு அவர் கொடுத்ததுல ராமர் பிறந்தார் அப்படின்னு ஒரு ஐதீகம். அப்போ ராமர் பிறக்கக்கூடிய அமைப்பே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் உருவாக்கப்பட்டது. மண்டோதரி ராவணனை கைப்பிடித்து மனம் பிடித்ததே பார்த்தீங்கன்னா அந்த கோயில தான். அவர் அந்த சிவபெருமானை வேண்டி எனக்கு ஒரு நல்ல சிவ பக்தனாக வேணும் அப்படின்னு அவர் வரம் கேட்டதுனால ராவணனை அவங்க அங்கே திருமணம் செய்தாங்க. அப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்கு அந்த கோயிலுக்கு போனால் திருமண தடை, அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டினவங்க அங்கே போயிட்டு வந்தாவே கண்டிப்பாக அவங்களுக்கு. உலகத்தில் முதல் தோன்றிய கோயிலுங்கும்போது அதற்கும் ஒரு பவர் உண்டு. உங்கள் ஜாதக எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எதையாவது பண்ணி நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்க்கலாம் அப்படிங்கிறது தான் மனிதன் இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க. அதோடைய வாழ்க்கை முறையும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அப்படி பார்க்க போகும்போது இந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போனால் இந்த மாதிரியான நம்மளுக்கு தடங்கள் நிவர்த்தியாகும், தோஷங்கள் நிவர்த்தியாகும். அப்போ தோஷங்களே பற்றி நம்ம நிறையா நம்ம படிச்சுட்டோம், நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம், அந்த வேலையில் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையலை, திருமண தடை, இந்த மாதிரி அவங்க ஜாதகத்தை தாண்டி நம்ம எந்த கோவிலுக்கு போனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா, இப்போ கோயில்களை பற்றி புராண கதைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புராணங்கள் மூலியமாக தான் ஒரு தோஷங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய யோகத்தையும் அதை முன்பே வகுத்து வச்சிருக்காங்க. அப்படி கோயில்களும் அதற்காகவே உருவாக்கப்பட்டது. அதில் முதலில் தோன்றிய கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரகோஷ மங்கை, நடராஜ பெருமாள் கோயிலோட அமைப்பு உத்திரகோஷ மங்கை. இந்த உத்திரகோஷ மங்கை ராமநாதபுர ராமேஸ்வர இடத்துல இருக்கு. அந்த கோயிலுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் கிடையாது. அங்கே சூரியன் இருக்கு, செவ்வாய் இருக்கு, சந்திர பகவான் இருக்கு. அப்போ இந்த 3 கிரகங்களை தவிர சுக்கிரன், ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான், இந்த கிரகங்கள் இல்லாத ஒரு கோயில். இப்போ ஒரு சதுர் யுகம்னு சொல்லுவாங்க. ஒரு சதுர் யுகம்னா என்ன அப்படின்னா 60,000 ஆண்டுகள். அப்படி 4 சதுர் யுகத்திற்கு முன்பு, அப்போ ஒரு மேக்சிமம் 2.5 லட்சம் இந்த வருடத்திற்கு முன்பு தோன்றிய உலகில் முதல் தோன்றிய கோயில்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு, தசரதர் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக அங்கே ஒரு யாகம் நடத்தி, அந்த யாகத்தின் மூலியமாக வேத தூதர்கள் ஒரு பாயாசத்தை கொடுத்து அதன் மூலியமாக தன் மனைவிகளுக்கு அவர் கொடுத்ததுல ராமர் பிறந்தார் அப்படின்னு ஒரு ஐதீகம். அப்ப ராமர் பிறக்கக்கூடிய அமைப்பே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலிருந்து உருவாக்கப்பட்டது. மண்டோதரி ராவணனை கைப்பிடித்து மனம் பிடித்ததே பார்த்தீங்கன்னா அந்த கோயில தான். அவர் அந்த சிவபெருமானை வேண்டி எனக்கு ஒரு நல்ல சிவ பக்தனாக வேணும் அப்படின்னு அவர் வரம் கேட்டதுனால ராவணனை அவங்க அங்கே திருமணம் செய்தாங்க. அப்போ இந்த ரெண்டு விஷயமே அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போனால் திருமண தடை, அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டினவங்க அங்கே போயிட்டு வந்தாவே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டல் உண்டு பண்ணும். அப்போ இந்த உலகத்தில் முதல் தோன்றிய கோயிலுங்கும்போது அதற்கும் ஒரு பவர் உண்டு. உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா கிரகங்கள் இல்லாதனால அங்கே தோஷங்கள், இப்போ சூரிய கிரகண தோஷம், இதில் எந்த விதமான தோஷங்களும் அங்கே கிடையாது. அப்போ வாழ்க்கையில் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை இந்த உத்திரகோஷ மங்கை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு திருமண தடை, குழந்தை வரம் வேண்டி போகிறவங்களுக்கு நிச்சயம் குழந்தை கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது
நம்ம தாடிக்கொம்பு, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாடிக்கொம்பு அப்படிங்கக்கூடிய பெருமாள் ஆலயம். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய கேள்விப்பட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த தாடிக்கொம்பு அப்படிங்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் ஒரு பைரவர் உண்டு. இப்போ பட்டிருப்போம், சிவன் கோயிலில் மட்டும்தான் பைரவர். அப்போ ஏன் பெருமாள் கோயிலில் பைரவர் இருக்காரு அப்படிங்கும்போது வித்தியாசமான ஒரு கோயில் ஆயிடுச்சுங்களா அந்த விஷயமே. அப்போ அதில் பார்த்திங்கன்னா சொர்ண ஆகாஷ்ன பைரவர். வேலை இல்லாதவங்க, தொழில் முடக்கம் உண்டு பண்ணிகிட்ருக்கிறது, நோய் நொடி உள்ளவங்க, எது எடுத்தாலும் பாதியில் நிற்கிறது, தடங்கள், பொதுவான இந்த விஷயத்துக்கு மெயினாக பார்த்திங்கன்னா வேலை, ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பாதியில் நிற்கிறது. கண்டிப்பாக அங்கே போயிட்டு வரும்போது ஒரு நிச்சயம் உங்களுக்கு ஒரு 2 வாரம், நீங்கள் 2 மாதம் போயிட்டு வந்தாவே என்னாகும், உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் மாறுதல் உண்டு பண்ணும். அது எப்போ போகலை அப்படின்னா, சொர்ண ஆகாஷ்ன பைரவருக்கு அஷ்டமி உங்களுக்கு ரொம்ப விசேஷம். அப்போ அந்த அஷ்டமி நாளில் தான் போகணுமா அப்படின்னா கிடையாது, எந்த நாளில் வேணாலும் போகலாம். ஏன் அப்படின்னா, ஒரு மாறுபட்ட ஒரு பைரவர் பெருமாள் கோயிலில் இருக்கார். அதை தான் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ எல்லாருமே கோயிலுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு போகிறதுல என்ன விசேஷம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு போனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் பலனடிக்கும். அங்கே திருமணம் ஆகலை, இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் பார்க்க முடியல, ஒரு பெண் ஆண் பார்க்க முடியல, 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, எங்களால் எந்த ஒரு வரனும் வரலை அப்படிங்கிறவங்க அங்கே போய் வியாழக்கிழமை அங்கே மன்மதன் ரதி அப்படிங்கக்கூடிய சிலை இருக்குது. சிலைக்கு ஆண் பெண் சிலைக்கு ரதி சிலைக்கும், பெண் மன்மதன் சிலைக்கும் மாலை காலில் மாலை போட்டு ஒரு குரு நாளில் வழிபட்டு வந்தால் சீக்கிரம் அவங்களுக்கு திருமணம் உண்டு பண்ணிடும். அடுத்தது, ஒரு தீராத நோய், எப்போ பாரு எனக்கு உடம்புல எந்த இதுவும் இல்லைங்கிறாங்க, ஆனால் நான் நோய்வாய்ப்பட்ட மாதிரியே இருக்கேன், சுறுசுறுப்பு இல்லை, எது எடுத்தாலும் எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க அங்கே தன்வந்திரி இருக்கார். இப்போ தன்வந்திரி பார்த்திங்கன்னா, நம்ம பார்க்கடல கடையும் போது நிறையா நம்மளுடைய தெய்வங்கள் உருவானாங்க, தெய்வத்துக்குடைய ஒரு பொருட்கள் நம்மளுக்கு உருவாச்சு. அதில் கடைசியாக அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்தவரே தன்வந்திரி தான். அப்போ அமிர்தம் என்பது பார்த்திங்கன்னா சாகாவரம் பெற்ற ஒரு தீர்த்தம். அப்போ அதையவே ஒருவர் எடுத்துகிட்டு உங்களுக்கு நம்மளுக்கு அருள்பாலிச்சிருக்காருங்கும் போது திரியே உடல் ஆரோக்கியத்துக்கு உரியவர். அப்போ அவருக்கு அங்கே அமாவாசை, ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு மூலிகை நம்மளுடைய எல்லாரும் அபிஷேகம் பாலில் பண்ணுவாங்க, தேன் நெய் பண்ணுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா மூலிகையில் அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த மூலிகையை வாங்கிட்டு யாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா அந்த தாடி கொம்பில் இருக்கக்கூடிய சிலைகள் அனைத்தும் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒரு கடவுள் தேவ தூதனால் உருவாக்கப்பட்டது. யமன் என்பவர் ஒரு சாபத்தினால் அத்தனை சிலைகளும் அவரே உருவாக்கி சாப விமோச்சனம் பெற்று போனதா ஒரு ஐதீகம். அப்போ அந்த கோயில்களுக்கு ரொம்ப பவர் உண்டு. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா திருமண தடை உண்டு பண்ணும், தடங்கள் பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு அமையும். அடுத்தது, இப்போது நான் இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கேன், எனக்கு நிறைய திருஷ்டி இருக்குது, என்னே பதப்படுத்திக்க முடியல, என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, எனக்கு வர்றதெல்லாமே பார்த்திங்கன்னா என்னால் அந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியல அப்படின்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி ரோடு, இதில் காலகாலேஸ்வரர் கோயில், காலகாலேஸ்வரர். இந்த காலகாலேஸ்வரர் கோயிலுக்கு சில பேருக்கு தெரியறதே இல்லை. அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அங்கே என்னெல்லாம் விசேஷம் நடக்குது அப்படின்னா, காலத்தை வெல்லலாம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு காலம் நல்ல காலமாக இல்லை இப்படின்னே சொல்கிறீங்களா, அந்த காலத்தை வெல்லக்கூடிய அமைப்பு காலகாலேஸ்வரர் கோயிலில் உண்டு. அப்போ அங்கே யமதர்மராஜா மார்க்கண்டேயன் என்பவரை சிவபெருமான் காப்பாற்றும் போது அந்த சிவன் பெருமானுடைய சிலைக்கு அவருடைய பாசக்கயிறு விழுந்ததுனால சிவனின் சாபத்தை பெற்றார். யார்? யமதர்மராஜா. அப்போ அந்த சாப விமோச்சனம் பெற்ற இடமே பார்த்திங்கன்னா இந்த காலகாலேஸ்வரர் கோயில். அதனால விமோச்சனத்துக்காக அவர் தன்னுடைய தண்டாயுதத்தினால ஒரு
கிணறு தோண்டி அதில் வரக்கூடிய நுரைகள் எடுத்து, ஏன்னா எப்படி சிலை செய்கிறது, நுரைகள் ஒரு சிலை செய்ய முடியுமா, கரைஞ்சிரும். ஆனால் அவர் அதில் சிலை செய்து அந்த சிவனை வழிபட்டனால காலை வந்து ஒரு விமோச்சனம் அடைஞ்சார். அதனால காளீஸ்வரர் கோயில் காளஹஸ்தி போகக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக அங்கே கொடுக்கும். அதில் என்னெல்லாம் விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உக்கரகர சாந்திங்கிற ஒரு பூஜை பண்ணுறாங்க. நம்ம பூஜைக்கு உண்டான அமைப்பு நம்மளும் செய்யலாம். அடுத்தது சஷ்டியப்த பூர்த்தி பண்ணுறாங்க. இப்போ 60 வயசு திருமணம் ஆகி நல்லா ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க, 60 வயசு 25 வயசுக்கு அப்புறமா திருமண வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கிறவங்க இந்த பூஜையை பண்ணுறாங்க. பீமரத சாந்தி, அந்த பீமன் உடைய ஒரு கஜாயுதத்தை அவர் வந்து உபயோகப்படுத்தினால அந்த யோகம் அந்த யாகம் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. அடுத்தது சதாபிஷேகம் பண்ணுறாங்க. கனகாபிஷேகம் அங்கே விசேஷம். பூர்ணாபிஷேகம் அந்த ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உலகிலேயே மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி அங்கே தான் இருக்கார். அப்போ அந்த தட்சிணாமூர்த்தி நீங்கள் வழிபட்டு வரும்போது விசேஷம் அதிகம் உண்டு. அடுத்தது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், திருமுருகன் பூண்டின்னு சொல்லுவாங்க கேது பகவான். இந்த கேது பகவானுக்கு தனிச்சு கேது பகவான் அங்கே இருக்கார். இப்போ கேது பகவானுக்குனே ஒரு கோயில் இருக்குது நவகிரகங்கள் கோயிலில். ஆனால் இது பார்த்திங்கன்னா அனைத்து மாதேஸ்வரன் டெம்பிள் சிவபெருமானுடைய ஒரு ஆலயத்தில் தனிச்ச கேது பகவான் இருக்கார். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சட்ட சிக்கல், விவாகரத்து, திருமண தடை, பிரச்சனைகள் யார் வந்தாலுமே அந்த கேது பகவானுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். நீங்களே உடனே பால் அபிஷேகம் பண்ணலாம். நீங்கள் எந்த விதமான அபிஷேகமும் அப்பப்போ அவர் வந்து நிலையாக ஒரு அபிஷேகமாகவே இருக்க மாட்டார். ஒரு கரெக்டான ஒரு அலங்காரத்தில் இருக்கவே மாட்டார். என்ன அலங்காரம் இருந்தாலும் நம்ம ஒரு போன உடனே அடுத்தது நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. ரொம்ப விசேஷம். அந்த கோயிலில் உங்களுடைய வயசு, இப்போ உங்களுக்கு வந்து 25 இருக்குது, இப்போ வயசு எவ்வளோ ஆனாலும் சரி, இன்றைக்கி 23 வயசு முடிஞ்சிருக்கு, 24வது வயசு உங்களுக்கு ரன்னிங் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரன்னிங்கில் இருக்கக்கூடிய வயசை 24 வயசுங்கிறது நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இது நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த வயசை நீங்கள் எடுத்து அந்த வயசுக்கு உண்டான எலுமிச்சை பழம் வாங்கிக்கோங்க. அதை உங்கள் கையால் கோத்துக்கோங்க. உங்கள் கையால் கோத்துக்கிட்டு அதை ஒரு மாலையாக ஆக்கி அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த கேது பகவானுக்கு 7 வாரம் போடணும். 7 நாள் தொடர்ந்து போடலாம், இல்லை 7 மாதம் போடலாம், 7 வாரம் போடலாம். இது போட்டுட்டு வரும்போது எந்த காரியத்துக்காக நீங்கள் வந்து இந்த எலுமிச்சம்பழ மாலை போடுறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக 7வது டைமில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். ஏன் அப்படின்னா, எலுமிச்சை என்பது ஒருவரை ஒருவர் ஈர்க்கும் தன்மை கொண்டது. அப்போ இந்த ஈர்க்கும் தன்மை என்னெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனைகள் அப்படின்னா, உன்னுடைய உறவும் என்னுடைய உறவும் பலப்படுத்துறதுக்காக முன்னோர்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை தான் ரொம்ப பறிமுதல் செஞ்சுக்கிட்டு ஒரு பரிணாமம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அமைப்பில் ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம கடவுளுக்கு போடும்போது அந்த சிட்ரிக் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட உடம்புலையும் இந்த காலம் வரைக்கும் எனக்கு இருந்த பிரச்சனைகளையும் அது நின்றோடு நிவர்த்தி செய்து புது அமைப்பை உண்டு பண்ணுறதுக்கு தான் அந்த வயசை நம்ம ஸ்டக் பண்ணி அந்த எலுமிச்சம்பழம் போடுறோம். அப்போ அடுத்த வருஷத்துலேருந்தோ அந்த போட்ட நாட்கள்லேருந்தோ உங்களுடைய வாழ்க்கையில் புது முக மாற்றம் உண்டு பண்ணும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அரச மரம் இருக்கும், ஆலமரம் இருக்கும். அங்கே எந்த கடவுள்கள் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அரச மரத்துலையாக இருந்தாலும் சரி, ஆலமரத்துலையாக இருந்தாலும் சரி, எந்த கடவுள்கள் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு வந்து வேலை கிடைக்கல, தேர்வு ஸ்தானம் கிடைக்கல, நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன், இல்லை தொழிலில் எனக்கு மேலே இருக்கிறவங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, இல்லை அந்த தொழில் எனக்கு நிலைச்சி நிற்கலை, ஒரு வியாபாரத்துக்கு உண்டான பொருளை வாங்குறதுக்கு ஆட்கள் வரலை, இப்படி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுங்கன்னா, அரச மரத்தில் கொஞ்ச நேரமும் ஆலமரம் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்ச நேரமும் உட்காந்து உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 48 முறை சொல்லிட்டு வாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எல்லா தீர்வுமே வந்து அந்த 2 மரத்தடியில் தான் நம்மளுக்கு கிடைச்சிது. இப்போ வணிகம் செஞ்சவங்க, தங்கம், வெள்ளி, வைடூரியம் அனைத்துமே அந்த காலகட்டத்தில்
அந்த மரத்திற்கு கீழே தான் வணிகம் செஞ்சாங்க. கட்ட பஞ்சாயத்து, இன்றைக்கி தான் நம்ம கோர்ட்டு கேஸுன்னு போகிறோம், கட்ட பஞ்சாயத்து எல்லாமே அந்த மரத்துக்கு கீழே தான். எந்த பொருளுக்குமே அந்த மரத்துக்கு கீழே தான் மதிப்பு. ஐயோ தங்கம் வந்து தனியாக வைக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அனைத்தும் அந்த இடத்திலேயே உங்களுக்கு உருவாக்கப்பட்டது. இப்போ தான் காலங்கள் மாறி நம்ம தனித்தனியாக உருவாக்கிட்டோம். அப்போ அந்த மரத்துக்கு என்றைக்குமே ஒரு பவர் என்ன இருக்குது அப்படின்னா, போனால் அந்த காரியம் நிவர்த்தி ஆகிடும். ஒரு பஞ்சாயத்து போனாலும் 4 பேர் உட்காந்து உங்களுக்கு தீர்த்தி வைக்கிற மாதிரி அது போனால் அந்த காரியம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும். இதை செஞ்சுட்டு வாங்க. அதே இந்த 2 மரத்துடைய குச்சிகளை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் வியாபார ஸ்தலத்தில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரங்கள் பெருகும். அடுத்த ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவனாசி. அவனாசி ரோட்டில் இருக்கக்கூடிய அவனாசி மாவட்டத்தில் அவனாசி ராயப்பர் அப்படிங்கக்கூடிய சிவபெருமான் இருக்கார். அப்போ இந்த அவனாசி அப்படிங்கக்கூடிய சிவபெருமானுக்கு என்ன விசேஷம்னா, இப்போது காசி விஸ்வநாதர் கோயிலை நீங்கள் எந்த அளவுக்கு போய் இப்போ நம்மளுக்கு முக்தி வேணும், நம்மளுடைய எல்லா பாபங்களும் போர்க்கணும்னா என்ன பண்ணுறோம், காசிக்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய கங்காவில் நம்ம குளிச்சுட்டு பாபங்களை போக்கிக்கிறோம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் காசிக்கு போகக்கூடிய பலனை இங்கே இருக்கக்கூடிய அவனாசியில் கொடுக்கும். அவினாசி என்றால் முழுமையான ஒரு அர்த்தம் உருவாக்கப்படுறது. வினாசி என்றால் பொருளே இல்லை, அழிக்கப்படுறது. அப்போ இந்த அவனாசிங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உருவாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. அங்கே போனீங்க அப்படின்னா முக்தி பெறலாம். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய புராண கதைகளே உண்டு. அந்த கதையில் ஒரு சிறுவனை காப்பாற்றினது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைகளே உண்டு. அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் முக்தி பெறலாம். ஏன்னா மைசூர் மகாராஜா அவர் ஒவ்வொரு யாகம் செய்யும் போதும் காசியில் போய் ஒரு பிரதிஷ்டை பண்ணி அதை கொண்டு வந்து இங்கே அவனாசியில் வைத்து தான் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாராம், அவரோட அரண்மனைக்கு. அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு கோயில் வந்து அவனாசி. அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் தரிசிட்டு வரும்போது நீங்கள் செய்த 27 தலைமுறை பாவங்களும் நிவர்த்தி ஆகிடும். ஒரு சில கோயில்களை நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். இந்த கோயில்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் முழு தீர்வு, ஏன்னா தீர்வுக்காக தான் நம்ம அது போயிட்டு வந்துட்டுருக்கோம், அந்த தீர்வுக்குண்டான அமைப்பு கண்டிப்பாக அங்கே கிடைச்சிடும். அதே மாதிரி திருச்செந்தூர் கோயில், திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு சீற்றங்கள் வந்தாலும் அசையா நிற்கும் ஒரு கோயில். அப்போ அந்த முருகனை நீங்கள் வந்து வருஷத்துக்கு 2 முறை நீங்கள் வேண்டிட்டு வரும்போது உங்களுக்கு உயர்வு மட்டுமே நிச்சயம் உண்டு. அதில் எந்த இடத்துலையும் கீழே இறங்காது. அடுத்தபடியாக நம்மளுடைய வீட்டில், நம்ம வீட்டுக்கு பக்கத்தால் எந்த காவல் தெய்வங்கள் இருக்காங்களோ, மெயின் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா காவல் தெய்வம். இப்போ ஜலக்கன் மாரியம்மன் கோயில் ஒரு காவல் தெய்வம், கருப்பராயர், அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் நினைத்தால் மட்டும்தான் உங்கள் குலதெய்வம் உங்களோட வீட்டுக்குள்ளே வரும். அப்போ அந்த காவல் தெய்வங்களை நீங்கள் கும்பிட்டு வந்தால் தான் குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்ன காவல் தெய்வமோ அவங்கள வழிபடுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது போங்க, ஒரு விளக்கு போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். இப்போ கற்பூரம் ஏற்றுறவங்க பச்சை கற்பூரமாக ஏற்றுங்க, உங்களுடைய பாபங்கள் போர்க்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு நிறைய டிப்ஸும் இந்த கோயில்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இதுபடி நீங்கள் எல்லாம் போயிட்டு வந்து உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.